இது சரியா 1970 நவம்பர்ல கடைசி வீக் அப்ப, ஒரு அப்பா தன்னோட 2 பசங்களையும் கூப்ட்டுட்டு, அந்த இடத்துக்கு ட்ரெக்கிங் போறாரு. அப்படி அவர் ட்ரெக்கிங் போம்போது, ஒரு கொஞ்ச தூரம் போனோனே காட்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணோட உடல் வந்துட்டு தூரத்துல இருந்து பார்க்கும்போது தெரியுது. என்னடா அங்க இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது, அந்த உடம்பு பொண்ணோட உடம்பு ஒரு பாறைக்கு இடையில மாட்டிக்கிட்டு, எரிஞ்ச நிலையில இருந்தா எப்படி ஒரு மாரி அழுகி போன மாரி கிடக்குமோ, அந்த மாரி ரொம்பவுமே துர்நாற்றம் வீசிட்டு இருந்திருக்கு. அத பார்த்தோனே இவங்க 2 பேரும் எல்லாருமே பயந்துட்டு, டக்குனு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் அதை கேட்டோன, கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த பிளேஸ்க்கும் போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது, ஒரு மிடில் ஏஜ் அதாவது ஒரு 30 வயசு அந்த மாரி ஒரு ரேஞ்ச் இருக்க ஒரு பொண்ணோட உடம்பு, அங்க எரிஞ்ச நிலையில இருக்கு. அவங்களோட ஃபேஸ் ஐடென்டிட்டி எதுவுமே தெரியல. அந்த அளவுக்கு ஃபேஸ் சிதைக்கப்பட்டிருக்கு. கையில ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மொதற்கொண்டு அழிக்கப்பட்ட மாரி ஒரு நிலைமையில இருக்கு. அவங்கள சுத்தி இருக்க எந்த ஒரு பொருளையுமே அவங்களுக்கான ஐடென்டிட்டியோ, எதுவோ அவங்களுக்கு கிடைக்கல. போலீஸும் ஏதாச்சும் ஹிண்ட் கிடைக்குதா அப்படின்னு சுத்தி முத்தி தேடும்போது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத நான் ஒரு ஃபுல் வீடியோவா போட்டிருக்கேன். இந்த வீடியோலயுமே அத மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க பார்க்குற இந்த வீடியோட டைட்டில் கீழ அதோட ஃபுல் வீடியோ லிங்க் இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க.